அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழில் 8வது பாடம் விடியும் வேலை பாடத்தோட மதிப்பீட்டு பயிற்சியை பார்ப்போம். படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். சரியான பலூன்களை எடுத்து பொருத்துக. கீழே எழுத்து கொண்ட பட்டையும் எழுத்துக்கள் கொண்ட பலூன்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. இரண்டையும் இணைக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வேலை. வேலை என்ற பட்டையுடன் நேரம் என்ற பலூன் இணைக்கணும். இரண்டாவது பொதி. பொதி என்ற பட்டையுடன் மூட்டை என்ற பலூனை இணைக்கணும். மூன்றாவது ஆயத்தப்படுத்துதல். அந்த பட்டையுடன் தயார் செய்தல் என்ற பலூனை இணைக்கணும். துளிர். நான்காவது துளிர். அந்த பட்டையுடன் இளம் இலை இந்த பலூனை இணைக்கணும். ஐந்தாவது கொடியடுப்பு. கொடியடுப்பு அந்த பட்டையுடன் பக்க அடுப்பு பலூனை இணைக்கணும். அடுத்த பக்கத்தில் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் சரியான ஆப்ஷன் எடுத்து டேஷில் எழுதணும். ஃபர்ஸ்ட் கொஷின், சாலை எங்கும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சாலை கூட்டல் எங்கும், ஆ சாலை கூட்டல் எங்கும், இ சால கூட்டல் எங்கும், ஈ சால கூட்டல் எங்கும். இதில் சரியான விடை ஆ நெடில் சாலை கூட்டல் எங்கும். டேஷில் எடுத்து எழுதிக்கோங்க. செகண்ட் ஒன், சுண்டி இழுக்கும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ். இதில் 4 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆ சுண்டி கூட்டல் இழுக்கும், ஆ சுண் கூட்டல் டி இழுக்கும், இ சுண்டு கூட்டல் இழுக்கும், ஈ சுண்டி கூட்டல் இழுக்கும். இதில் சரியான விடை ஈ நெடில் சுண்டி கூட்டல் இழுக்கும். அடுத்து டேஷில் எழுதிக்கோங்க. தேர்ட் ஒன், ஓடி கூட்டல் ஆடி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். ஆ ஓடி ஆடி, ஓடி ஓடி, இ ஓடி ஆடி, ஈ ஓடி ஆடி. இதில் சரியான விடை இ குரில் ஓடி ஆடி. நான்காவது வினா, காலை கூட்டல் பொழுது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். ஆ காலை பொழுது, ஆ கால் பொழுது, இ காலை பொழுது, ஈ காலப்பொழுது. இதில் சரியான விடை குரில் இ காலை பொழுது. ஐந்தாவது வினா, வரகு கூட்டல் அரிசி என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். ஆ வரகரிசி, ஆ வரகு அரிசி, இ வரக்கரிசி, ஈ வரக்கு கரிசி. இதில் சரியான விடை ஆ வரகரிசி. டேஷில் குரில் ஆ வரகரிசி எடுத்து எழுதிக்கோங்க. ஆறாவது வினா, உணவு கூட்டல் அளிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். ஆ உணவு அளிக்க, ஆ உணவளிக்க, இ உணவளிக்க, ஈ உணவளிக்க. இதில் நெடில் ஆ உணவளிக்க. அடுத்தது வினாக்களுக்கு விடையளி. முதல் வினா, அழகிய மலை கிராமத்தின் பெயர் என்ன? அந்த மலை கிராமத்தின் பெயர் என்ன? மன்னவனூர் இல்லையா? எழுதிக்கோங்க. மன்னவனூர்னு விடை எழுதிக்கணும். இரண்டாவது வினா, கிராமத்தில் உனக்கு பிடித்த இயற்கை காட்சிகளை எழுதுக. நம்ம பாடத்தில் முதல்ல பார்த்தோம் இல்லையா? பஞ்சு பொதிகள் போன்ற மேகக்கூட்டங்கள், பச்சை பசேல் என்ற வயல்வெளிகள், சிலு சிலுப்பான காற்று, இந்த இயற்கை காட்சிகள்லாம் நீங்கள் குறித்து எழுதிக்குங்க. மூன்றாவது வினா, பிள்ளைகள் காலை உணவாக என்ன சாப்பிட்டார்கள்? பிள்ளைகள் காலை உணவாக சுட சுட வரகரிசி சோறிட்டு ஆவி பறக்கும் பருப்பு கடையல், துணையாக தொட்டு சுவைக்க சொல்லென்ற பிரண்டை துவையல் காலை உணவாக சாப்பிட்டனர். அடுத்து மொழியோடு விளையாடு, புதிய சொற்களை உருவாக்கலாமா? எழுத்துக்கள் ஒன்றொன்றும் வட்டத்தில் கொடுத்து ஒவ்வொரு படத்தோடு இணைச்சி வச்சுருக்கு. அந்த எழுத்துக்களில் 3 எழுத்து சொற்கள் உருவாக்கலாம், 2 எழுத்து சொற்களும் உருவாக்கலாம். எடுத்துக்காட்டாக முதல்ல நகம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அடுத்து முகம்னு எழுதலாம், மு கா இம் முகம். அடுத்து நன்றி, நா இன்றி நன்றி. அடுத்தது ஊக்கம், ஊ இக் கா இம் ஊக்கம். ஐந்தாவது கரி, கா பெரிய ரீ வருது இல்லையா? கரி. ஆறாவது அடுத்து ஊன், ஊ இன் ஊன். ஆறாவது. ஏழாவது கன்னம், கா இன் நா இம் கன்னம். எட்டாவது கா நா இம் கனம். வண்ணமிட்டு மகிழ்வோமா? அடுத்தது கீழே பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வண்ணங்கள் செலக்ட் பண்ணி அடிக்கலாம். அடுத்த பக்கம், பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. சிறுதானிய உணவுகளே நம் ஆரோக்கியத்திற்கு ஏற்றது. குதிரைவாலி அரிசி, திணை, வரகரிசி, கேழ்வரகு, கம்பு, சோளம், பனிவரகு அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி போன்றவை சிறுதானியங்கள் ஆகும்.
இந்த சிறு தானியங்களை கொண்டு பல உணவு வகைகள் மண்பானைகளில் தயாரித்து பயன்படுத்துவது மிகவும் நல்லது. நாம் உண்ட உணவு முழுமையாக செரித்த பிறகுதான் அடுத்த வேளை உணவை உண்ண வேண்டும். இதைத்தான் நம் முன்னோர் பசித்து புசி என்றனர். இவற்றை தவிர்த்துவிட்டு துரித உணவுகளை சாப்பிடத் தொடங்கியது பல்வேறு நோய்கள் ஏற்பட காரணமாகிறது. சிறு தானிய உணவுகளை உண்போம், ஆரோக்கியமான வாழ்வை பெறுவோம். இந்த பத்தியில் சிறு தானியங்களோட வகைகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. அந்த தானியங்களோட பெயரை கீழே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தானியமாக பெயர்: திணை, வரகரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, கம்பு, சோளம், குதிரைவாலி அரிசி, பனிவரகு அரிசி, கேழ்வரகு. இந்த பானைகளில் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ கீழே வினா கொடுத்துருக்காங்க. எவ்வகை உணவு முறை நமக்கு ஏற்புடையது? சிறுதானியம் சொல்லியிருக்காங்க இல்லையா. மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்தாக்கா சிறுதானியம்னு சொல்லுவோம். அதை தான் நம்ம உடம்புக்கு ஏற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. சிறுதானியம்னு விடை எழுதிக்குங்க. இரண்டாவது வினா: சிறு தானியங்களுள் ஏதேனும் நான்கினை எழுதுக. இப்போது மேலே அந்த பானையோட மண் சட்டியில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பெயர்களில் ஏதாவது ஒரு 4 எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து மூன்றாவது வினா: துரித உணவுகளை உண்ணக்கூடாது ஏன்? துரித உணவுகளை உண்ணக்கூடாது ஏன் அப்படின்னாக்கா பல்வேறு நோய்கள் ஏற்பட காரணமாகிறது. அடுத்த பக்கம் கலையும் கைவண்ணமும் கொடுத்துருக்காங்க. அதில் அட்டையில் கரடி பொம்மை எப்படி செய்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அதில் கரடி பொம்மையை அட்டையில் வரைஞ்சிட்டு அதில் பசை தடவி மணலை தூவி அதன் பிறகு அந்த மணலை நீக்கிட்டு பார்த்தோம்னா அழகிய கரடி ஓவியம் தெரியும். இங்கே தேவையான பொருட்கள் செய்முறை கொடுத்துருக்காங்க. அது பிரகாரம் செய்யுங்க. அடுத்து அறிந்து கொள்வோம். இதில் நேரிணைனா என்ன, எதிரிணை என்றால் என்ன, 2 கேள்விக்கு பதில் கொடுத்துருக்காங்க. நேரிணை என்றால் என்ன? 2 சொற்கள் ஒரே கருத்தினை வலுப்படுத்துவது நேரிணை. எடுத்துக்காட்டாக சீரும் சிறப்புமாக, ஓங்கி உயர்ந்த. இந்த சீரும் சிறப்புமாக அப்படின்றதுல சீரும்னாலே சிறப்புன்னு தான் அர்த்தம், சிறப்புனாலே சீர்னு தான் அர்த்தம். அது ஸ்பெஷல் இல்லையா. சீரும் சிறப்புமாக ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதுனால இது நேரிணை. ஓங்கினாலும் உயர்ந்ததான், உயர்ந்தனாலும் அது உயரமானது தான். அதனால் ஓங்கி உயர்ந்த ஒரே மீனிங்கை கொடுக்கக்கூடியது. இதைத்தான் நேரிணைன்னு சொல்கிறது. பக்கத்தில் எதிரிணை என்றால் என்ன, அதுக்கான விடை கொடுத்துருக்காங்க. 2 எதிர்ச்சொற்கள் ஒரே கருத்தினை வலுப்படுத்துவது எதிரிணை. எடுத்துக்காட்டு: இரவு, பகல், மேடு, பள்ளம். 2மே நேரத்தை குறிக்கக்கூடியது, இரவா பகலான. ஆனால் இரவு பகல்ன்றது எதிர்ச்சொற்கள் இல்லையா. அதே மாதிரி மேடு பள்ளம் இடத்துல இருக்கக்கூடிய சமநிலை பற்றி கேட்டிருக்காங்க. அதில் மேடு இது பள்ளம் இடம் சம்மந்தப்பட்டது இல்லையா. அதனால் மேடு பள்ளம் எதிர்ச்சொல்லை குறிக்கக்கூடியது, அதனால் எதிரிணை எனப்படும். அடுத்து செயல் திட்டம்: சிறுதானியங்கள், நவதானியங்கள் ஆகியவற்றை சேகரித்து அதை ஒரு பேக்கெட்டில் போட்டு ஒட்டி ஒரு படத்தொகுப்பு ஒன்று தயார் செய்யணும். அது மாதிரி தயார் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.